மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பொங்கலை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் முத்துமோகன் நம்மோடு இணைகிறார். முத்துமோகன், விவரம். வணக்கம் ஸ்ரீதர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக விரதம் இருந்த பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இவர்கள் சுமார் 4 மணி நேரம் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக புகழ்பெற்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகும். இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வது வழக்கமாகும். ஆனால் தமிழர் திருநாளான தை திருநாள் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து பாத யாத்திரையாக வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நாளை தை திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் மற்றும் ராஜபாளையம், விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்துள்ளனர். இவர்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சுமார் 30 நாட்கள் விரதம் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்துள்ளனர். இங்கு அழகு குத்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் பக்தி பாடல் பாடியபடி அரோகரா கோஷம் எழுப்பியபடி பாத யாத்திரையாக முருகப்பெருமானின் வீதி ஆலயத்தில் வலம் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அதிகாலை 3 மணிக்கு நட திறக்கப்பட்டு சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்றபடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வருகின்ற ஏராளமான பக்தர்கள் அங்க பிரதர்சனம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். தகவலுக்கு நன்றி முத்துமோகன்.